மக்களே, முந்தா நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். தெளிவா கேட்டுட்டு யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கரெக்டா தீபாவளி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு நபரு சரக்கு அடிச்சுட்டு வண்டியில விழுந்துட்டு கரெக்டா திருப்பூர் ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. என்னைக்குமே ஒரு ஆள் வண்டியில இருந்து விழுந்தா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, ஏதாவது ஹெட் இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. சிடி ஸ்கேன் உடனே எடுக்க முடியாதுப்பா, நிறைய பேஷண்ட் எமர்ஜென்சி கேசஸ் இருக்கு, அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சிடி எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 3 தடவை அந்த டியூட்டி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேஷண்டோட அட்டண்டர்ஸ் வந்து இதெல்லாம் கேட்காம ட்ரிகர் ஆகி டியூட்டி டாக்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது இங்க மட்டும் நடக்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி திருச்சியில நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி சென்னையில நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி கொல்கத்தால கூட நடந்துச்சு. ஆனா நிறைய பேர் இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. பொதுமக்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறது இந்த வீடியோ மூலயமா ஒன்னே ஒண்ணுதான். நீங்க டாக்டர்ஸை கடவுளெல்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு நார்மல் மேனா ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதுவே போதும். ஏன்னா அவங்களுக்கும் வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்க தீபாவளியை விட்டுட்டு தான் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவளி டைம்ல எந்த துறையுமே இயங்கல எக்ஸப்ட் மருத்துவத்துறை அண்ட் காவல்துறை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாளே 3 பேர் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் ஒரு போலீஸோட பையனும் கூட. நான் எல்லா பொதுமக்களையும் சொல்லல, சில பேர் சரக்கு அடிச்சுட்டு டாக்டர்கிட்ட அத்துமீறாங்க. அது மட்டும் இல்லாம மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்பும் போது கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் கமெண்ட் போடுறாங்க. என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, 30 மார்க் எடுத்து படிச்சு வந்தவன்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எனக்கு இது படிக்கும் போதே என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. எந்த மைண்ட் செட்ல இந்த நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவன் நீட் பாஸ் பண்றதுக்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வாழ்க்கையில இருக்கு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணி தான் வராங்க. யாருமே கஷ்டப்படாமலாம் நீட் எக்ஸாம்ல ரிசர்வேஷன் மூலயமா வரல. நீங்க ரிசர்வேஷனா இருந்தாலுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் டாக்டர் ஃபீல்டு வராங்க. டாக்டர் ஃபீல்டு வந்து எல்லாருமே சமம் தான். எம்பிபிஎஸ் உள்ள வந்துட்டாலே எல்லாருமே வந்து படிச்சுதான் போக முடியுமே தவிர யாருமே ஓபி அடிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டுலாம் வந்து டாக்டர் ஆக முடியாது. இதை ஃபர்ஸ்ட் எல்லா பொதுமக்களும் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த வீடியோ மூலயமா தமிழக மருத்துவ மாணவர் சங்கம் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு 3 கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயுமே பலத்த செக்யூரிட்டி அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து மருத்துவர்கள் மீது கைய வச்சா கடுமையான சட்டங்கள் பாயணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 3வது, மருத்துவர்களுக்கு மீதான நடக்கிற வன்முறைக்கு எதிராக மக்களிடத்துல தமிழக அரசு வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம்.